பண்டைய காலத்தில் தென்னிந்தியாவின் ஒரு அழகிய கிராமத்தில் மகேஷ் என்ற ஒரு இளைஞன் வாழ்ந்து வந்தான். அவன் சாதாரணமான குடும்பத்தில் பிறந்தவன். அவன் மிகவும் புத்திசாலி, ஆனால் வாழ்க்கையில் எந்த ஒரு ஆன்மீக நம்பிக்கையும் இல்லாமல் உலகப் பழக்கத்திலேயே முழுமையாக ஈடுபட்டிருந்தான். அவன் பணம் சம்பாதிப்பதற்கும் ஆசைகளின் பின்னால் ஓடுவதற்கும் அதிக நேரம் செலவிடுவான். ஆனாலும் அவனுடைய வாழ்க்கையில் எதுவும் திருப்தியளிக்கவில்லை. அவன் அனுபவிக்கும் வாழ்க்கையில் எப்போதும் ஏதோ ஒரு குறைதான் இருந்தது. என்ன வாழ்க்கை இது? எதையும் சாதிக்க முடியவில்லையே. நிம்மதியில்லை என்று அவன் மனதிற்குள் பலமுறை நினைத்துக் கொண்டான். ஒரு நாள் அவன் ஒரு பரிதாபகரமான சூழ்நிலையில் இருந்தான். அவன் வேலையை இழந்தான். நண்பர்கள் அவனை விட்டுவிட்டார்கள். குடும்பத்தினர் அவனை மதிக்கவில்லை. அவன் மிகவும் கவலையில் மூழ்கிக் கிடந்தான். அந்த நேரத்தில் அவன் ஒரு மகான் சித்தரை சந்திக்கிறான். அந்த சித்தர் அவனிடம், குழப்பம் என் மகனே, இவ்வுலக வாழ்க்கை எல்லாமே நிலையற்றது. ஆனால் உண்மையான நிம்மதி கிடைக்க வேண்டுமென்றால் சிவனை நாடு என்றார். மகேஷ் முதலில் அதை பரிகாசமாகவே எடுத்துக்கொண்டான். ஆனால் சித்தரின் முகத்திலிருந்த அமைதி, அவருடைய வார்த்தைகளில் இருந்த தெய்வீக விசுவாசம் அவனை நினைக்க வைத்தது. சித்தர் அவனுக்கு ஓம் நம சிவாய என்ற பஞ்சாட்சர மந்திரம் கூறி, இதை தினமும் உண்மையான பக்தியுடன் ஜபி, உன் வாழ்க்கை மாறும் என்றார். மகேஷ் முதலில் இதை நம்பவில்லை. ஆனால் அவன் வாழ்க்கையில் மாற்றம் தேவை என்பதால் ஒரு சின்ன முயற்சியாக இந்த மந்திரத்தை ஜபிக்கத் தொடங்கினான். மனமாற்றம் பக்தியின் பயணம். முயற்சி செய்ய ஆரம்பித்ததும் மகேஷுக்கு வாழ்க்கையில் சிறு சிறு மாற்றங்கள் ஏற்பட ஆரம்பித்தன. அவன் மனதில் அமைதி ஏற்பட்டு வந்தது. அவன் அசதி, கோபம், பதட்டம் எல்லாம் குறைய ஆரம்பித்தன. வேலை கிடைத்தது. பழைய நண்பர்கள் திரும்பி வந்தார்கள். அவனுக்குப் புரிந்தது, சிவபக்தி வெறும் ஒரு நம்பிக்கையல்ல, அது வாழ்க்கையை மாற்றும் சக்தி. அவன் தினமும் ஒரு சிவாலயத்திற்குச் சென்று சிவனை வழிபடத் தொடங்கினான். மகேஷ் பக்தியில் முன்னேற அவன் வாழ்க்கையில் இன்னும் சில சோதனைகள் வந்தன. அவன் குடும்பத்தில் யாரோ கடுமையாக நோயுற்றார்கள். அவன் வேலை மீண்டும் ஒரு தடவை தடுமாறியது. அவன் எதுவும் உண்மையான நம்பிக்கையுடன் செய்தாலும் பலன் கிடைக்கவில்லை. அவன் மீண்டும் சிதறத் தொடங்கினான். ஏன் சிவன் எனக்கு இதைச் செய்கிறார்? நான் பக்தியுடன் இருக்கிறேன், ஆனாலும் என் வாழ்க்கையில் இன்னும் சோதனைகள் வந்து கொண்டே இருக்கின்றன. அவன் திரும்பிச் சென்றபோது அவனுக்கு நினைவு வந்தது, சித்தர் சொன்னது, இறைவன் தன் பக்தர்களை சோதிக்கிறார். மகேஷ் விடாமல் சிவனை வழிபட்டான். அவன் தினமும் கடுமையாக தவம் செய்து சிவனின் திருநாமத்தை ஓதினான். ஒரு நாள் மகேஷ் ஒரே உள்ளத்துடன் காசி விஸ்வநாதர் கோவிலில் பக்தியுடன் வழிபட்டுக் கொண்டிருந்தான். அப்போது ஒருவிதமான தெய்வீக ஒளி அவனைச் சூழ்ந்தது. அவன் சிவனை நேரில் காண முடியவில்லை, ஆனால் சிவபெருமானின் திருவாக்கு அவன் உள்ளத்துக்குள் ஒலித்தது. நம்பிக்கையுடன் இருப்பவனை நான் எப்போதும் கைவிட மாட்டேன். ஆன்மீக பயணம் சோதனைகளால் நிரம்பியிருக்கலாம், ஆனால் இறுதியில் உண்மையான பக்தனுக்கு மட்டுமே என் அருள் கிடைக்கும். அந்த வார்த்தைகளைக் கேட்டவுடன் மகேஷின் மனதிலிருந்த எல்லா கவலைகளும் மறைந்தன. அவன் உண்மையான நிம்மதியை அடைந்தான்.